எப்படின்னா கொப்பளம் கொப்பளமாக இருக்கும், நீர் கொப்பளமாக இருக்கும். ஆனால் தொட்டால் நம்ம கல் மாதிரி இருக்கும். உடல் முழுவதும் இருக்கும். ஒரு சிலருக்கு இப்போ இந்த இடத்துல மட்டும் கூட இருக்கும், அப்படியே கொப்பளமாக இருக்கும். அதை தொட்டா எதுவுமே வலிக்காது, ஆனால் கொப்பளமாக இருக்கும். இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த விரல்கள் முனை ஃபுல்லாகவே அப்படியே புண்ணு அரிச்ச மாதிரி. உடம்புல விட்டமின் டியை செக்ரீட் பண்ணுற ஒரே பகுதி நம்மளுடைய தோல் தான். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக அதுக்கும் டேப்லெட்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் அவங்கெல்லாம் இன்னையிலேருந்து அதெல்லாம் தூக்கி போகும், யாருக்குமே தெரியாது. இது நம்ம கண்ணில் தெரியாது. ஒரு 10 லட்சம் செல்ஸ் செத்து போகுதுன்னா அடுத்த 10 லட்சம் செல் புதுசாக உருவாக்கிட்டே இருக்குது. எல்லாருடைய திரும்ப மாதத்துக்கு ஒரு தடவை புதுசாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நோய் மட்டும் பல வருஷமும் ஒரே இடத்துல இருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு அரிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஒரு அரிப்பு தழும்பு இருக்குது அப்படின்னா 10 வருஷமாக அந்த இடத்துல அரிப்பு சுரிஞ்சா புண்ணு ரத்தம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் தோல் பார்த்தா மாதத்துக்கு ஒரு தடவை புதுசாகிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல மட்டும் ஏன் புதுசாக மாற மாட்டேங்குதுன்னா நீங்கள் உள்ளுறுப்பை சரி பண்ணாததுனால தான் அந்த இடத்துல தோல் மாற மாட்டேங்குது. வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா பிராணன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராணன் அப்படின்றது காற்று, ஆக்சிஜன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம உடல் முழுவதும் சுற்றிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இடுப்புக்கு கீழே எனக்கு எந்த உறுப்புமே வேலை செய்ய மாட்டேங்குது, கர்ப்பப்பை தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை எனக்கு கிட்னியில் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போல்லாம் காரணம் என்னென்னா இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் ஆக்சிஜன் சரியாக சப்ளை இல்லை. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இடது கையை மட்டும் தூக்கவே முடியல அப்படின்வாங்க. அப்போ இடது கை பக்கம் ஆக்சிஜன் சரியாக சப்ளை இல்லை. அப்போ உடல் முழுவதும் பிராணன் ஆக்சிஜன் சுற்றி வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முதல் ட்ராக் மூக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய தோல். ஏன்னா நம்மளுடைய தோல் தான் உடல் முழுவதுமே கவர் ஆயிருக்கு. உச்சிலேருந்து பாதம் வரைக்குமே நம்மளுடைய தோள்கள் கவர் ஆயிருக்கு. இப்போ தோல் அவ்வளோ முக்கியமா அப்படின்னா நிச்சயமாக 100% தோல் முக்கியமானது. ஏன்னா நம்ம பிராணன் உடல் முழுவதும் சுற்றி வரணும்னா தோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தோலில் நிறைய நோய்கள் வந்திருக்கு. ஆனால் அதை நிரந்தரமாக தீர்வு இருக்கானா கிடையாது. 10 வருஷமாக மருத்துவம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ 10 வருஷமாக பிராணன் சரியாக உடம்புல போகலைன்னு பேசிக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன காரணம்? தோலில் என்ன மாதிரியான நோய் வருது? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உள்ளுறுப்பு பலவீனம் தான். ஆனால் நம்ம உள்ளுறுப்பை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதே கிடையாது. தோலில் ஏதாவது தொந்தரவா, தோலில் ஒரு ஆயின்மெண்ட்டு அல்லது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சு அப்ளை பண்ணுறது, இல்லை அதுக்கு ஒரு இன்டேக் மெடிசன் எடுத்துக்கிறது, இப்படியே எடுத்து நோய் இன்னும் பெருசாக்குறமே தவிர அதுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த தோலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம உடம்புலேயே ரொம்ப பெரிய ஆர்கன் எது அப்படின்னா நம்மளுடைய தோல் தான். கிட்டத்தட்ட ஒருத்தருடைய வெயிட்டில் 100% வெயிட்டில் 16% தோல் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பார்ட், அதாவது உறுப்பு வந்து தோல். இந்த தோலில் 3 லேயராக பிரிக்கலாம். அதை தான் இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோல் நம்மளுக்கு என்ன பயன்பாடாக இருக்குன்னா நம்ம உடலை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கும், வெளியேந்து வர இம்ப்யூர் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே உள்ளுறுப்பை பாதிக்காமல் இருக்கிறதுக்கும். ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து அப்படி குத்த வராரு அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து வயிற்றுல குத்த வராரு அப்படின்னா நம்மளுடைய வயிறாக இருக்கட்டும், மண்ணீரெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. அஃபெக்ட் ஆகுது நம்மளுடைய தோல். ஸோ இதுவே வந்து ஒரு தடை மாதிரி தான். அந்த தோல் வந்து நம்மளை பாதுகாக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேர்வை சுரப்பிகள், மெயினாக வந்து நர்வ் ரிசெப்டார். ஒருத்தர் தொட்ட உடனே ஒருத்தர் நம்மளை தொடுறாரு, இல்லை நம்ம தெரியாமல் போய் ஒரு இடத்துல போய் கை வைக்கிறோம், அந்த இடத்துல சூடாக இருக்குது, வச்சு அடுத்த செகண்ட் பெயின் ரிசீவ் ஆகுது, உடனே கையை தூக்கிறோம். என்ன ஆச்சு? ஏன் நம்மளுக்கு பார்த்தா அங்கே சூடு அந்த நெருப்பு கழும்பு இருக்கும். அப்போ அந்த பெயின் ரிசெப்டார் எல்லாமே விஷயத்தையும் நம்ம உடனே அந்த நரம்புகள் மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுல தோல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த தோலில் 3 லேயர் பார்த்துருக்கோம். முதல் லேயர் எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ். இப்போ அந்த எபிடெர்மிஸ் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வித திக்காக இருக்கும். ஏன்னா திக்காக இருந்தால் தான் நம்ம தோலை பாதுகாக்க முடியும். அந்த எபிடெர்மிஸ் லேயரில் தான் கெரட்டனோசைட்ஸ் அப்படின்ற மாலிகூல்ஸ், அதாவது செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம தோலை வந்து ரொம்ப முக்கியமாக பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. இந்த கெரட்டனோசைட்ஸ் தான் கெராட்டின் அப்படின்ற புரோட்டீனே செக்ரீட் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து ஒரு வித ஃபைப்ரஸ் புரோட்டீன். இது மட்டும் இல்லாமல் கிளைகோ புரோட்டீனையும் இந்த கெரட்டனோசைட்ஸ் தான் செக்ரீட் பண்ணுது. அப்போ உடம்புல நம்ம தோல் மினுமினு ஷைனிங்காக இருக்கணும்னா அந்த கெரட்டனோசைட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த கெரட்டனோசைட்ஸை யார் செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா லைஃப் லாங்காக செக்ரீட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்ட்ராட்டம் பெசிலே அப்படின்ற ஒரு மாலிகூல்ஸ் தான் அதை செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு 10 லட்சம் தோல், அதாவது கெரட்டனோசைட்ஸ் செத்து போகுது, அந்த செல் செத்து போகுதுன்னா உடனே அதை ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு மாசத்துல நம்ம தோலே புதுசாக மாறுது. இது யாருக்குமே தெரியாது. இது நம்ம கண்ணில் தெரியாது.
ஒரு 10 லட்சம் செல்ஸ் செத்து போகுதுன்னா அடுத்த 10 லட்சம் செல் புதுசாக உருவாக்கிட்டே இருக்கு. எல்லாருடைய தோலும் மாசத்துக்கு ஒரு தடவை புதுசாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நோய் மட்டும் பல வருஷமா ஒரே இடத்துல இருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு அரிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஒரு அரிப்பு தழும்பு இருக்கு அப்படின்னா 10 வருஷமா அந்த இடத்துல அரிப்பு சொரிஞ்சா புண்ணு ரத்தம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் தோல் பார்த்தா மாசத்துக்கு ஒரு தடவை புதுசாகிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல மட்டும் ஏன் புதுசாக மாற மாட்டேங்குதுன்னா நீங்கள் உள்ளுறுப்பை சரி பண்ணாததுனால தான் அந்த இடத்துல தோல் மாற மாட்டேங்குது. அது எப்படி செக்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கு, எந்த இடத்துல செக்ரீட் பண்ணுது, அந்த ஸ்ட்ராண்டம் பேசிலே வந்து கெரட்டனோசைட் செல்லை எங்கே செக்ரீட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மேலே அப்பர் லேயரான எபிடெர்மிஸுக்கும் ப்ளஸ் கீழே அடுத்த லேயரான டெர்மிஸ்க்கும் இடைப்பட்ட இடத்துல தான் அந்த ஸ்ட்ரேட்டம் பேசிலே வந்து கெரட்டனோசைட்ஸை செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது புதுசாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய புது செல் மேலே செல் வந்து தோல் வந்து புதுசாக மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஏன் அப்படி புதுசாக மாறுது அப்படின்னா, ஏன்னா நம்ம டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் தோல். ஸோ இயற்கையாக நம்ம உடம்பே இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு. தோலை வந்து புதுசாக உரிச்சிக்கிட்டே தான் இருக்கு. இயற்கையாக நடக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் மெலனோசைட்ஸ் அப்படின்ற செல்லும் இந்த மேல் பகுதியான எபிடெர்மிஸில் தான் இருக்கும். இந்த மெலனோசைட்ஸ் தான் மெலானின் அப்படின்ற வேதிப்பொருளையே செக்ரீட் பண்ணுது. இது ஆல்ரெடி நான் வந்து வெண்புள்ளி அப்படின்ற இடத்துல தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அந்த மெலானின் வந்து ஒருத்தர் கருப்பாக இருக்காரு, ஒருத்தர் சிவப்பாக இருக்காரு, இல்லை ஒருத்தர் வெள்ளையாக இருக்காங்க அப்படிலாம் முக்கிய காரணம் அந்த மெலானின் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறத வச்சு தான். மெலானின் அதிகமாக இருந்தால் அவர் வந்து தோல் ரொம்ப கருப்பாக இருக்கும். மெலனின் செல் வந்து செக்ரீஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால் அவங்க ஒயிட்டாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நல்ல வெயில் பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப கருப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெயில் இருக்கும்போது அந்த அல்ட்ரா வயலட்ல இருந்து அந்த ரேஸ் உங்கள் தோலை பாதுகாக்கணும்னு மெலனின் எக்ஸஸாக செக்ரீட் பண்ணுது. அந்த இடத்துலையும் மெலனின் வந்து நல்ல விஷயம் தான் பண்ணுது. ஸோ கருப்பாக இருக்கீங்களேன்னு கவலையே படாதீங்க. அந்த இடத்துல மெலனின் உங்கள் தோலை பாதுகாக்கிறதுக்காக அதை அளவுக்கு அதிகமாக செக்ரீட் பண்ணி வெயிலின் தாக்கம் உங்கள் தோலில் படாமல் இருக்கிறதுக்காக தான் செக்ரீட் ஆகும். ரெண்டு முக்கியமான கெரனோசைட்ஸ் மற்றும் மெலனோசைட் செல்ஸும் நம்மளுடைய மேல் தோலான எபிடெர்மிஸில் தான் செக்ரீட் ஆயிடுச்சு. அடுத்தது டெர்மிஸ் பகுதி. இந்த டெர்மிஸ் பகுதியில் தான் இரத்த நாளங்கள், இந்த நர்வ் ரிசப்டார்னு சொன்னோம் இந்த பகுதி, மற்றும் இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் முடிகளின் வேர்களும் இந்த நடுப்பகுதியில் தான் இருக்குது. நம்ம முடி மேலே இருக்குன்னா அதில் நடுப்பகுதியான டெர்மிஸ் பகுதியில் தான் அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வேர் இருக்குது. அந்த வேருக்கு தேவையான போஷாக்கு கொடுக்குற செபோலிஸ் கிளாண்டும் அங்கே தான் செக்ரீட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் வேர்வை சுரப்பிகள் ஸ்வெட் கிளாண்டும் அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் என்ன நம்மளுக்கு பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம முடி வந்து நல்லா கொட்டாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கணும், இல்லை என்னுடைய தோல் ரொம்ப மினுமினுன்னு இருக்கணும், நீங்கள் எந்த வித ஆயிலும் அப்ளை பண்ணாலும் ஒரு சிலர் தோல் வந்து எப்போவுமே ஒரு வித ஷைனிங் இருக்கும். அப்போனா உங்களுக்கு செபோலஸ் கிளாண்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக செக்ரீட் ஆகும். அது தடைப்படும் பொழுது செபோரிக் கெரோட்டிஸ் அப்படின்னு நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அப்போ என்ன பண்ணணும்னா அந்த செபோலிஸ் கிளாண்ட் செக்ரீஷனை நம்ம அதிகப்படுத்தணும், அவ்வளோதான். இதெல்லாமே இயற்கையாக உடம்புல நடந்துக்கிட்டே தான் இருக்குது ப்ராசஸ். இதே வந்து இப்போ ஒருத்தர் குத்துன அடுத்த செகண்ட் ரத்தம் வருதுன்னா அந்த டெர்மிஸ் பகுதியில் இருக்கிற ரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகும்போது ரத்தம் வெளியே பீறிக்கிட்டு வெளியே வருது. உடனே நம்ம அதுக்கு மருத்துவம் பண்ண வேணாம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டிங்கனாவே அந்த நாளங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் முதல் காரணம், நோய் வரத்துக்கு முதல் காரணம் என்னென்னா பயம். ஏதாவது நோய் பெரிய நோய் வந்துருமோன்னு 10 வருஷமாக அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து பெரிய நோயோட தான் உட்காந்துட்டு இருப்போம். ஸோ அதனால் நம்ம தோள்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் மூடி வேருக்கு தேவையான போஷாக்கு நம்ம தோள்கள் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் அந்த செபோலிஸ் கிளாண்ட் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். இது இல்லாமல் அந்த வேர்வை சுரப்பிகள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா, உள்ள அளவுக்கு அதிகமாக வெப்பம் இருக்குன்னா அந்த வெப்பத்தை நீர்த்தன்மையாக வெளியே அனுப்பும். அதனால வெயிலெல்லாம் நான் போனால் எனக்கு வேர்த்து ஊற்றுது அப்படின்னா இப்போ வேர்வை சுரப்பிகள் மூலயமா அந்த வெப்பத்தை வந்து நீர்த்தன்மையாக்கி வெளியே தோலில் அனுப்புது. வெளியே ஓவர் குளுமையாக இருக்குன்னா அந்த தோலை கதகதப்பாக வச்சுக்கணும். ஸோ அதற்கான விஷயத்தையும் அந்த பாடி டெம்பரேச்சரும் அங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த வேர்வை சுரப்பிகள் சூடாக இருந்தால் அதிகமாக நீரை வெளியே அனுப்புறதும், இல்லை குளிர்ச்சியாக இருந்ததுன்னா அந்த சூடை தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த வேர்வை சுரப்பி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக. அதே மாதிரி தான் நர்வ் ரிசப்டார். ஒருத்தர் உங்களை கிள்றாங்க இல்லை ஒருத்தர் டச் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் மூளைக்கு கமாண்ட் எடுத்துகிட்டு போகிற முக்கியமான வேலையை அந்த டெர்மிஸ் பகுதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் தெரியாமல் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒன்று கடிச்சிடுச்சு அப்படின்னா உடனே அந்த பெயின் வந்த உடனே என்ன நம்ம கடிச்சதுன்னு தேடுறோம். எறும்பு கடிச்சுதா, ஓகே அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த எறும்பு விஷம் கிடையாது, கடிச்சா வலிக்கும் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். இப்போ அந்த கடிச்சவொன்னே வலிக்குது எப்படி தெரியுதுன்னா மூளையிலேருந்து அந்த கமாண்ட் சொல்லுது, உன்னை கடிச்சிடுச்சு பாரு அப்படின்னு. நம்ம அந்த கண்கள் மூலியமாக பார்க்குறோம். கண்ணு பார்த்து அடுத்த செகண்ட் இது ஒன்றும் பெரிய ஆபத்து கிடையாது, நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். ஒருவேளை வேற ஏதாவது ஒரு பாம்பு கடிச்சு நம்மளுக்கு பெயின் இருக்குன்னா அந்த கண்ணு பார்த்து அடுத்த செகண்ட் பாம்புன்னு மூளை கமாண்ட் சொல்லுது, பாம்பு ரொம்ப ஆபத்தானது, அது விஷமுள்ள பாம்பா,
அப்போ கடிச்சிச்சுன்னா அதுக்கு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். மூளை உடனே நம்ம கமெண்ட் பண்ணி நம்ம அடுத்த ப்ராசஸ் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ஏன்னா உடம்புல எந்த நிகழ்வு நடந்தாலும் ஃபஸ்ட்டு போகிற கமாண்ட் மூளைக்கு தான். மூளை சொன்னதுக்கப்புறம் தான் மற்ற குரூப்பெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது மூளை சாவு நடந்துச்சு அப்படின்னா உடனே அவங்கள பிழைக்க வைக்க முடியாதுன்னு அந்த உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாமே டோனார் கொடுத்துருவாங்க. அந்த மூளை நரம்புகள் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். நம்ம மூளை நரம்பை பற்றி அடுத்த வீடியோ போடுறேன், எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ தோலில் கமாண்ட், எந்த கமாண்ட் இருந்தாலும் மூளைக்கு போகும். இப்போ ஒன்லி வெளியே இருக்க பொருள் ஏதாவது நம்மளை கடிச்சாலோ தாக்கினா மட்டும்தான் வலி இருக்குமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. நான் நல்லா தாங்க தூங்கினேன், காலையில் என்னன்னே தெரியல, எனக்கு வயிறு பகுதி வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் என்னங்க சாப்பிட்டு படுத்தீங்கன்னு கேட்டால் பரோட்டா சாப்பிட்டு படுத்தேன், இல்லை பிரியாணி எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 12-1 மணிக்கு சாப்பிட்டு படுத்தேன், காலைல வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உள் உறுப்பு பலவீனம் இருந்தாலும் உங்க தோல்ல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் வலி மூலியமா. இப்போ வலியும் ஒரு நோய் கிடையாது. இப்போ நைட் நீங்கள் பரோட்டாவோ சிக்கனோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு படுத்திருக்கீங்க அன்டைம்ல, அது 1 மணிக்கு, அது சாப்பிட்டதுனால சரியா ஜீரணிக்காம அங்கே அப்படியே லாக் ஆகி நிற்கும். அதனுடைய வெளிப்பாடு நமக்கு தோல் மூலியமா வெளியே வழியாக காட்டுது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதற்கான ஏதாவது ஒரு சீரக தண்ணியோ கஷாயம், இல்லை ஓவர் ஹீட் ஆயிடுச்சா கொஞ்சம் விளக்கெண்ணெய் தோலில் தடவுறது, இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த உள்ளுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். கிட்னியில் கல் இருக்குது, எனக்கு இந்த இடுப்பு கிட்ட வலிக்குது அப்படின்னாவே கிட்னியில் கல் இருக்கும், போய் செக் பண்ணு அப்படின்றோம். ஏன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த தோலில் வலி சொல்லுது. அப்போ உள்ளுறுப்பில் ஏதோ கிட்னியில் கல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போய் செக் பண்ணணும். கல் இருக்குன்னா அதுக்கேற்ற ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தோள்கள் வெளியேந்து வர்ற பொருள் ஏதாவது ஆபத்து வந்தால் மட்டும் வலியை உணர்த்துறது கிடையாது. உள்ளுறுப்பு பலவீனமாக இருந்தாலும் நம்ம தோல் மூலயமா அந்த வலியின் வீரியத்தை வச்சு நம்ம உள்ளுறுப்பு எது பலவீனன்றதும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த டெர்மிஸ் பகுதி. அடுத்தது 3ஆவதாக இருக்கிறது ஹைப்போடெர்மிஸ். அதில் தான் கொழுப்புக்கள், நம்மளுடைய கனெக்டிவ் டிஷ்யூ மேலே இருக்க அந்த 2 டெர்மிஸ் எபிடெர்மிஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அது உள்ளே இருக்க அந்த 3rd பார்ட்டான ஹைப்போடெர்மிஸ் ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த வேர் தான் நம்மளுடைய ஹைப்போடெர்மிஸ் பகுதி. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், இல்லை குண்டாவே ஆகக்கூடாது அப்படின்ட்டு கொழுப்பு உணவை தொடரதே கிடையாது. கொழுப்பா எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஒரு வடையை சுட்டு கொடுத்தா கூட நம்ம பேப்பரில் போட்டு நல்லா நசுக்கி அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி சாப்பிடலாம்னா முற்றிலும் தவறு. எனி டைம் நீங்கள் உட்காந்து எண்ணெயை குடிச்சிக்கிட்டே எண்ணெய் பொருள் ஆல்வேஸ் ஆயில் ஃபுட்டே நீங்கள் எடுத்தால் தான் உடம்புக்கு ஆபத்தே தவிர கொழுப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அந்த மேலே இருக்க அந்த 2 பகுதியும் பிடிச்சி வச்சுங்க. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவே நம்மளுடைய கீழே இருக்க இப்போ வேர் தான் சொல்லியாச்சு. வேர் அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு தேவையான கொழுப்பு கொடுக்கணும். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை வயசாகிடுச்சா நீ எண்ணெய் பொருளே எடுக்காதுன்னு சொல்லி எண்ணெய் பொருளான எந்த வடை பஜ்ஜி போண்டா எதையும் தொட மாட்டாங்க. ஓகே, அது பரவாயில்ல. ஆனால் தேங்காய், வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிட சொன்னால் அச்சுச்சோ எனக்கு வந்து ஹார்ட்டில் அடைப்பு இருக்குது டாக்டர் இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு தேங்காய், வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இதுதான் மருத்துவம், இதுதான் மருந்து. என்கிட்ட ஹார்ட் பேஷண்ட் வந்தாவே நான் உங்களை ரெகுலராக எடுக்க சொல்கிறதே ஒரு 4 தேங்காய் பத்தை ரெகுலராக காலைல எடுக்க சொல்லுவேன், வேர்க்கடலை எடுக்க சொல்லுவேன். ஆனால் இது சாப்பிட்டா கெட்ட கொழுப்பாக மாறுதே, இல்லை அதை சாப்பிட்டா நெஞ்சு அரிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த நெஞ்சு அடைக்கிறதுனால தான் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வேற சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இதெல்லாம் தவறான விஷயம். அப்போ ஏன் நான் தேங்காய் சாப்பிட்டோன்னே எனக்கு நெஞ்சு அடைக்குது, தேங்காய் சாப்பிட்டோன்னே ஜீரணிக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே தவறு, தண்ணியை குடிச்சிடறது தான். ஒரு 4 பத்தை தேங்காய் சாப்பிட்றோம், இல்லை ஒரு 10 வேர்க்கடலையை சாப்பிட்டோன்னா அந்த தோல் எல்லாம் பிசுறு நாக்கில் ஒட்டிகிட்டு இருக்கும், அங்கங்கே இருக்கும். உடனே ஒரு சொம்பு தண்ணியை முடம் குடிச்சிடணும். இப்படி குடிச்ச அடுத்த செகண்ட் என்ன ஆகுனா அந்த நல்ல கொழுப்பு சரியாக ஜீர்ணிக்காமல் கெட்ட கொழுப்பாக மாறி அங்கங்கே லாக் ஆகி நின்று அது தொந்தரவாகும். அப்போ அந்த தேங்காயிலையோ வேர்க்கடலையோ தொந்தரவு கிடையாது. நம்ம எடுக்கிற உணவு அடுத்து நம்ம எடுக்கிறோம் பாருங்க தண்ணி, அதுதான் தொந்தரவாக கொடுக்கும். இப்போ தினமே காலைல ஒரு 4 தேங்காய் பத்தை எடுத்துட்டிங்களா, ஒரு 1/4 நேரத்துக்கு தண்ணி குடிக்காது. அது உள்ளே போய் அடுத்த ப்ராசஸ் நல்ல கொழுப்பாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணால் போதுமானது. ஆனால் நிறைய பேர் என்னென்னா தேங்காய் எடுத்தால் நல்லதுன்ட்டு காலையில் நல்ல ஒரு சொம்பு தேங்காய் பால் எடுத்து குடிச்சிக்கிறாங்க. இது நல்லதானா? இது என்னைக்கோ ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தினமுமே ஒரு சொம்பு தேங்காய் பால் எடுக்கிறத தவிருங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் உடம்புக்கு. அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சுன்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக அந்த தேங்காய் பால் எடுக்கிறவங்களை கேட்டு பாருங்கள். எப்போவுமே நான் எடுத்தவொன்னே ஒரு வித மந்தமாக இருக்குது, ரொம்ப சோர்வாகவே இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் பேதி வயிற்றை கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் தேங்காய் பத்தையாக எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு 4 தேங்காய் பத்தை ஒரு நாளைக்கு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 4 தேங்காய் பத்தை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா பால் இவ்வளோ தான் வரும் தேங்காய் பால். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சொம்பு குடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு முடி தேங்காவை போட்டு அரைச்சி அதை பால் எடுத்து நல்லதுன்னு செஞ்சு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. அதனால் தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை இதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த 3 பகுதியும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம தோலில் எந்தவித நோயும் வராது. ரொம்ப முக்கியமானது, உடம்புல விட்டமின் டியை செக்ரீட் பண்ணுற ஒரே பகுதி நம்மளுடைய தோல் தான்.
விட்டமின் டி நீங்கள் வெளியேந்து எந்த மருந்து மாத்திரையாலையும் தேவையே இல்லை, போட தேவையே இல்லை. அதை போட்டாலும் உடம்புக்கு ஆபத்து தான். நிறைய பேர் பாருங்கள், இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்து அதுக்கும் டேப்லெட்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் அவங்கெல்லாம் இன்னையிலேருந்து அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் தாராளமாக. ஏன்னா நம்ம தோல் தான் விட்டமின் டியை செக்ரீட் பண்ணுது. நீங்கள் இதுக்காக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்டோ எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தோல் எப்படிங்க செக்ரீட் பண்ணும் அப்படின்னா, தோலில் டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற மாலிகூல்ஸ் இருக்கும். அந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நிறைய பேர் இப்போ வேலையை முடிச்சுட்டு நான் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன்னா எங்கள் பாட்டி என்னை விடவே மாட்டாங்க. பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு எண்ணெய் ஃபுல்லாக நல்லெண்ணெயை உடம்புல மொழி விட்டு என்னை விட்டுருவாங்க. 1/2 மணி நேரம் நான் வெயிலில் ஜாலியாக சுற்றி விளையாண்டுட்டு வருவேன். அதுக்கப்புறம் குளிக்க ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா, உடம்புல இயற்கையாக அந்த விட்டமின் டி செக்ரீட் ஆகணும்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணால் போதுமானது. உடம்பு தன்னைத்தானே விட்டமின் டியை செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணாதனால தான் தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துட்டு இன்னும் நோயை பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் தைராய்டு கிளாண்டே கட் பண்ணி தூக்கிடுறோம். அப்போ நம்ம ரெகுலராக ஆயில் பாத் எடுத்தாவே போதுமானது. இதை தான் நான் வந்து பல வீதத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை தான் நம்ம முன்னோர்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொன்ன விஷயத்த தான் நான் திருப்பி புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் நான் புதுசாலாம் சொல்லவே இல்லை. அப்போ ரெகுலராக ஆயிலை மேலே நீங்கள் தோலில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற விடுங்க. விடும்போது அந்த எண்ணெயை ஃபுல்லாக டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். இதை நீங்கள் நல்லா சூடாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் வெயிலில் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம ஏதோ ஒரு வேலையாக வெயிலில் படுவோம், உடம்பு படும். அப்படி போயிட்டு வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, தோலில் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம தோலில் படும் பொழுது அந்த டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் மாலிகூல்ஸ் விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கன்வெர்ட் ஆன விட்டமின் டி என்ன ஆகணும், ரத்த நாளங்கள் மூலிமா நம்மளுடைய கல்லீரலுக்கு போகும். கல்லீரலேருந்து டைரெக்டாக சிறுநீரகம் கிட்னிக்கு போயிடும். அப்போ கிட்னி என்ன பண்ணுவோம், நம்ம தோள்கள் நம்மளுடைய எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி விதவிதமான உணவுலாம் கிடையாது. கேப்பங்களையும் கூழும் தான் குடித்தாங்க. ஆனால் அவங்களுடைய எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருப்பாங்க. வெயிலில் நல்லா வேலை செய்வாங்க. உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம உடம்புல எண்ணெயை அப்ளை பண்ணாமல் ஏசி ரூம்லேயே தான் உட்காந்துருக்கும். சரிங்க, எனக்கு வெளியே போகிற வாய்ப்பே கிடையாது, வெயிலே நான் பார்க்க மாட்டேன், அவ்வளோ நான் பிஸி ஷெட்யூலில் எப்போவுமே ஒரு 4 செவத்துக்குள்ளே கம்ப்யூட்டர்லேயே தாங்க உட்காருவேன். நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறீங்க, வெயிலில் போக முடியலையா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து சாம்பிராணி காட்டுங்க. சாம்பிராணியை மூஞ்சில் தலையிலலாம் நான் காட்டவே சொல்ல மாட்டேன், நடு முதுகில் தான் காட்டணும். அதாவது காக்கிக்ஸ் பகுதி, நம்ம முதுகு எலும்பு முடிகிற இடத்துல காக்கிக்ஸ் பகுதியில் அந்த சாம்பிராணி புகையை காட்டணும். அந்த சாம்பிராணி புகை அந்த சூடு பட்டு அந்த சூடானது நம்மளுடைய மேல் பகுதியான செர்விக்கல் பகுதி வரைக்கும் விறுவிறு அந்த சூடு ஏறதை ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் ஆயிடுச்சுன்னா போதும், அதுக்கு மேலே நீங்கள் சாம்பிராணி காட்ட வேணாம். வாரத்தில் ஒரு நாள் பண்ணால் போதுமான. இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணாலும் நம்ம உடம்புல விட்டமின் டி ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் நான் பண்ணுறேங்க, எல்லாமே ஓகே, இனிமேல் நான் பண்ணுறேன். எனக்கு ஆனால் தோலில் நிறைய தொந்தரவு இருக்குது, இதை எப்படி இயற்கை சார்ந்து சரி பண்ணலாம் அப்படின்னா, பல பேர் பார்த்துருப்பீங்க, தோல் எப்போவுமே வறட்சியாகவே இருக்கும், ட்ரை ஸ்கின், காஞ்சே போயிருக்கும். நான் எவ்வளவோ ஆயின்மெண்ட் என்னென்னமோ பண்ணிட்டேன், எனக்கு சரியாகலை அப்படின்வாங்க. அப்போ உள் உறுப்பு எது பலவீனமாக இருக்குன்னா, நம்மளுடைய கல்லீரலில் ரத்தம் குறைவாக இருக்குன்னு பேசுகிற மொழி தான் லிவர் பிளட் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ள கல்லீரலில் ரத்தம் குறைவாக இருக்கும்போது நம்மளுடைய தோல்கள் எப்போவுமே வறட்சியாக இருக்கும். அப்போ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, வறட்சியாக இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். தோலில் தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணலாம். காலையில் எந்திரிச்சோன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள், நைட்டு படுக்கும் போதும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். இது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ஜூஸ், கேரட் எடுத்துக்கோங்க, இல்லை பன்னீர் திராட்சை வித்து தேங்காய் பத்தை போட்டு அரைச்சி குடிக்கலாம். இல்லை ஒரு நாள் பீட்ரூட்டு, இல்லை கேரட்டு, பீட்ரூட், ஆப்பிள் 3த்தையும் கூட அரைச்சி குடிக்கலாம். ஏதாவது ஒரு பழங்களை காலையில் எடுத்துக்கோங்க, இன்டேக் எடுத்துக்கிட்டே வாங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்தாவே கல்லீரலில் ரத்தம் அதிகமாகும் போது நம்மளுடைய தோல் வறட்சி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு சிலர் பார்த்துருப்பீங்க, இச்சிங் ஸ்கின், எப்போவுமே என் தோல் வந்து அரிச்சிக்கிட்டே இருக்குங்க, ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏன் தான் அரிக்குன்னு தெரியல, சுரிஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் என்ன காரணம் அப்படின்னா, கல்லீரல் ரத்தம் குறையிறதுனால, குறையலை ஆனால் குறைஞ்சிக்கிட்டே வருது, குறையிறதுனால நம்ம உள் உறுப்பில் பிராணன் சரியாக போகலைன்னு பேசுகிற மொழி தான். நம்ம மெயினாக வந்து பிராணன் சரியாக போகலை. இவங்க ரொம்ப அரிக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பிராணனை சரி பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணலாம், பிராணாயாமா ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணுங்க. இது இல்லாமல் அரிப்பு வரும்போதெல்லாம் 2 மிளகு எடுங்க. அந்த 2 மிளகு எடுக்கும் பொழுது உங்கள் தோலில் அரிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 10-20 தடவை அரிப்பு வருதுங்க, காலையில் ஒரு 8 மணிக்கு அரிக்கும், திருப்பி 10 மணிக்கு அரிக்குது அப்படிலாம் சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 8 மணிக்கு அரிக்கும் போது 2 மிளகு வாயில் போடுங்க. அந்த காரம் நாக்கில் இருக்கும், உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த காரம் தான் போய் அந்த ரத்தத்தில் இருக்க கழிவை நீக்கிட்டு உடம்புல ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதே அவர் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நுரையீரலுக்கு ரொம்ப பிடிச்சது கார சுவை. இதெல்லாம் நான் ஆல்ரெடி நுரையீரல் அப்படின்னு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
இப்போ கார சுவை நுரையீரலுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ நீங்கள் மிளகு எடுக்கும்போது அங்கே நுரையீரல் நல்லா பம்ப் ஆகும்போது பிராணன் உடல் முழுவதும் சுத்த ஆரம்பிக்கும். திருப்பி எனக்கு 10 மணிக்கு அரிக்குதுங்க, ஒரு ரெண்டே 2 நிறையாலாம் இல்லை, 2 மிளகு வாயில் போட்டு கடிங்க, நாக்கு ஃபுல்லாக காரமாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த அரிப்பு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல கிளியர் ஆகிடும். திருப்பி 12 மணிக்கு அரிக்குதா 2 மிளகு போடுங்க. இதை நீங்கள் ரெகுலராக அரிப்பு வரும்போதெல்லாம் 2 மிளகு எடுத்தீங்கன்னா நாளடைவில் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரிப்பு வந்தது 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரிப்பாக மாறும். அப்போ 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரிப்பு மாறும். அதுக்கப்புறம் அரிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் மிளகுன்ற உணவு வந்து அந்த சுவையை நுரையீரலுக்கு கொடுக்கும்போது பிராணன் உடல் முழுவதும் சுத்தும். ஆனால் நான் 4 செவத்துக்குள்ளே தாங்க என்னுடைய வேலை. எனி டைம் நான் வந்து இயற்கையோடு இருக்க மாட்டேன் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கொஞ்ச நேரம் பிராண பயிற்சி பண்ணணும். இல்லை செடிங்களோடாவது கொஞ்ச நேரம் உட்காருங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ப்ரீத்திங் எடுக்கும் பொழுது தான் இந்த அரிப்புல இருந்தும் படிப்படியாக வெளியேறலாம். இன்னொரு சிலர் பார்த்துருப்பீங்க, தோல் ஃபுல்லாகவே எப்போவுமே வீங்கியே இருக்கும். அதை தான் பிட்டிங் இடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டிங் இடிமான்னு சொல்லி கால் ஃபுல்லாக கை கால் எப்போவுமே உடம்புலாம் வீங்கி இருக்கும். ஆனால் அதை தொட்டிங்கனாவே நல்லா 1 இன்ச்சுக்கு பள்ளம் உள்ளே போய் வரும். டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஊருக்கும் பார்த்தா எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம கை கால் வீங்குச்சுனாவே நம்மளுடைய மைண்டில் எல்லாருக்குமே இருக்கிறது அப்போ கிட்னி கெட்டு போயிருக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். போய் உடனே எல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்பாங்க. எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க, மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. 10 வருஷமாக அவங்க அதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதனால் ஒரு வலி வேதனை இருக்காது. ஆனால் தோல் மட்டும் வீங்கி இருக்கும். தொட்டு பார்த்தா குழப்புன்னு அமுங்கிட்டு இருக்கும். ஆனால் ஏன்றது தெரியாது. ஏன்னா ரிப்போர்ட்டில் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உள்ளுறுப்பு என்ன பேசுது அப்படின்னா கிட்னியில் அளவுக்கு அதிகமாக சூடு குறைஞ்சி நீர் தன்மை அதிகமாக இருக்குது, நீர் தேங்கி போயிருக்குன்னு பேசுகிற மொழி தான் இது. ரிப்போர்ட்லலாம் தெரியவே தெரியாது. ஏன்னா ஒரு விஷயம் கெட்டு போனதுக்கு தான் நம்ம ரிப்போர்ட்டில் தெரிய போகுது. ஒரு நாளில் அதாவது கிட்னி வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கு, தண்ணியாக இருக்குது. அது ரொம்ப நாள் நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் அந்த தண்ணியிலேயே கிட்னி இருக்கு என்ன ஆகும்னா கிட்னியோட இயக்கம் ஃபுல்லாக கம்மியாகும். 10 வருஷமாக அந்த கை கால்லாம் வீங்கி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். என்னன்றதை பார்த்தா கிட்னியில் உங்களுக்கு வந்து சுருங்கி போச்சு, இல்லை கிட்னி டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வேறு பெருமையாக சொல்லுவோம், 10 வருஷமாக எனக்கு கை கால் வீங்கிடுச்சு, அப்போல்லாம் எனக்கு எந்த நோயுமே வரல, இப்போ தான் எனக்கு என்னன்னு தெரியல, வயசாயிடுச்சு இல்லை அதனால தான் நோய் வந்துச்சு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் தோல் உங்ககிட்ட பேசியிருக்கு, கிட்னியில் நீர்த்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்கு. இப்போ இவங்க என்ன மாதிரியான டெக்னிக் பண்ணலாம் அப்படின்னா கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்த உடனே சாம்பிராணி கண்டிப்பாக காட்டியே ஆகணும். ஸ்பைனல் கார்டுன்னு வச்சுக்கோங்க. சாம்பிராணி பகுதியை சும்மா எட்டை வச்சு புக்குன்னு ஊதுனா போதும். அந்த சூடானது காக்கெக்ஸ் பகுதியில் பட்டு அப்படியே சாக்ரல் பகுதியில் போய் லூம்பார் சர்விக்கல் வரைக்கும் கழுத்து பகுதி வரைக்கும் இந்த சூடு அப்படியே எலும்புறது ஃபீல் பண்ணோன்னா நீங்கள் சாம்பிராணி எடுத்துடலாம், போதுமானது. இதை வாரத்தில் ஒரு நாள் பண்ணணும். நைட்டு கம்பல்சரி டப்பாத்து உட்காரணும். சூடாக தண்ணி வச்சுட்டு அதில் உட்காரணும். நம்மளுடைய இடுப்பு எலும்பு வந்து ஃபுல்லாக உட்காரணும். ஏன்னா அந்த இடம் தான் கிட்னி இருக்குது. கிட்னி பகுதி சூடாக இருக்க இடத்துல படும்பொழுது அங்கே இருக்க நீர் வத்த ஆரம்பிச்சு கிட்னி சூடாக ஆரம்பிக்கும். ஒரு நாளில் செஞ்செல்லாம் ரிசல்ட் வராது. தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே தீரணும். இதை பண்ணிங்கன்னா அந்த பிட்டிங் இடிமோ ஆட்டோமேட்டிக்காக குறையிறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதனால் எல்லாமே ஆரம்பத்தில் உடம்பு நம்மகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது. அது தெரியாமல் நம்ம ஏன் வருதுன்னு தெரியாமல் நம்ம அப்படியே அது கூட பிரயாணம் பண்ணுறோம். 10 வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய நோயோட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். ஏன் எனக்கு இந்த நோய் வந்ததுன்னே தெரியல, நான் பார்த்து தானே சாப்பிட்றேன், நல்ல விஷயமா தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம அதுக்கு வந்து பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். முக்கிய காரணம் சாப்பிட்றது இருந்தாலும் உள்ளுறுப்பு என்ன பலவீனம்ன்றதை தெரிஞ்சு அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதுமானது. இன்னொரு சிலர் நான் பிட்டிங் இடிமா, கை கால்லாம் வீங்கி இருக்கும் ஆனால் பல்லாலாம் இருக்காது, நீர் கோத்து போயிருக்காது. ஆனால் ஏன்லாம் தெரியாது, வீங்கி இருக்குன்னு தெரியாது. அவங்க தொடர்ச்சியாக போய்கிட்டே தான் இருப்பாங்க. வாழ்நாளே ஃபுல்லாக எப்பவுமே வீங்கியே இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா உள் உறுப்பில் எந்த உறுப்புக்கும் இந்த சக்தி ஓட்டம் வந்து சரியாக போகாமல் அங்கங்கே தேங்கி போய் நிற்கிது. அப்போ அது காரணம் என்னென்னா உள் உறுப்பு ஃபுல்லாக சூடாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் எல்லா இடமும் அப்படியே ஸ்டபனாக நிற்கிது. சூடாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடும், சூடு இல்லாதனால அப்படியே நிற்கிது. அப்போ அவங்க நல்லா ஒர்க் அவுட் கையை காலை அசைச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் போதுமானது. உட்காந்தே வேலையா எந்திரிச்சு ஏதாவது கையை காலை அசைங்க, இல்லை ஒரு டான்ஸ் ஆடுங்க. ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்க. இல்லை பாட்டு கூட பிடிக்கலையா ஏதாவது டான்ஸ் ஆடுங்க. இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், ஜாக்கிங் பண்ணுங்கள், இருந்த இடத்துலையே வாக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று உடம்புக்கு அசைவு கொடுத்தாதான் அங்கே எங்கெங்கெல்லாம் தேங்கி போய் ரத்த ஓட்டம் அதாவது சக்தி ஓட்டம் பாதை நின்று இருக்கோ அந்த இடம்லாம் சக்தி ஃபுல்லாக உடல் முழுவதும் சப்ளை ஆகும்போது அந்த வீக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன்னா அந்த வீக்கம் வந்துச்சுன்னா கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியலன்னு அப்படியே உட்காந்துருவோம். லைட்டாக கொஞ்சம் வலி இருக்கலாம், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதுவே பெரிய மலையே வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்து நாளைக்கு மலை வலி வந்ததுக்கப்புறம் ஐயோ ஐயோன்னு கதறிக்கிட்டு இருப்போம். அதனால் வலி வீக்கம் மட்டும் இருக்குதா, தாராளமாக நடங்க, கையை காலை அசைவு கொடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது அந்த இடம் ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக உடல் முழுவதும் சக்தி ஓட்டம் எல்லாம் போகும் பொழுது படிப்படியாக அந்த நான் பிட்டிங் இடிமாலேருந்து வெளியே வரலாம்.
இன்னொருடைய தோல் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சளாக இருக்கும். அதே சொல்லுவாங்க மஞ்சளாக இருக்குன்னா மஞ்சள் காமாலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான மஞ்சள் காமாலை வரதுக்கு காரணமே அங்கே மண்ணீரல் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு பேசுகிற மொழி தான். அப்போ மஞ்சள் காமாலை வந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய தோல் வந்து ரொம்ப டார்க் மஞ்சளாக இருக்கும். லைட்டாக மஞ்சளாக இருக்கிறவங்களுக்கும் மஞ்சள் காமாலை தான். அப்போ என்ன பேசுது அப்படின்னா டார்க் மஞ்சளாக இருக்குன்னா ஃபுல்லாக சூடு, ஃபுல்லாக உடல் முழுவதும் தேங்கி போயிருக்குன்னு பேசுகிற மொழி தான். அவங்க என்ன பண்ணலாம்னா காலையில் கொஞ்சம் மோர், நல்லா புளிப்பில்லாத மோர் அல்லது பழைய கஞ்சி தண்ணியில் கீழாநெல்லி கீரையை நல்லா கொஞ்சம் வேரோடு எடுத்துகிட்டு வந்து நல்லா அலசி இலையெல்லாம் இலை தண்டை போட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மோரில் கலந்து ஒரு 3 நாள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உள்ள தேங்கின சூடு குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சதுன்னா நம்மளுடைய தோல்களும் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இதுவே வந்து லைட்டாக மஞ்சளாக இருக்குன்னா குளிர்ச்சி தேங்கி போயிருக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில், ஏன்னா அந்த தோல்லே பாருங்கள் மஞ்சள் காமாலைன்னு என்ட்டு எல்லாருமே கீழாநெல்லி கீரையை குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த தான் ரொம்ப தவறு. ரொம்ப டார்க்காக இருக்கா தோல் இல்லை லைட்டாக இருக்கான்னு கவனிக்கணும். டார்க்காக இருந்தால் மோரில் கீழாநெல்லி கீரை, அல்லது எனக்கு வந்து தோல் ரொம்ப லைட்டாக தான் இருக்குன்னா அப்போ குளிர்ச்சி தேங்கி போயிருக்கு. நீங்கள் அவங்களுக்கு மோரில் கீழாநெல்லி போய் கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்பு இன்னும் மோசமாக்கி விட்டுரும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம், காலையில் கொஞ்சம் காரச்சாரமான மூலிகை டீ மாதிரி எடுத்துக்கணும். ஒரு கொஞ்சம் புதினா, தனியா, மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, இனிப்புக்கு நாட்டு சக்கரை, வாசனைக்கு வேணால் கிராம்பு 1, ஏலக்காய் 1 இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது ஒரு 4 சொட்டு லெமன் ஊற்றி குடிச்சிங்கன்னா உடம்புல அந்த சூடு அதிகமாகும். குளிர்ச்சி கம்மியாகும் பொழுது அந்த தோல்களும் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலரோட தோல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பே புடைச்சிக்கிட்டு இருக்கும். ஏதாவது அடிபட்டோ ஏதோ சம்திங்கில் நரம்பு புடைச்சிட்டு இருக்கும், இல்லை ஒன்றுமே இல்லாமல் நரம்பு புடைச்சிட்டு இருக்கும். ரத்த நாளங்களே வெளியே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த சிவப்பாக இருக்க அந்த ரத்த நாளம் அப்படின்னா அவங்க ரத்தம் வந்து ஓவராக சூடாக இருக்குன்னு பேசுகிற மொழி தான். அப்போ அவங்க என்ன பண்ணலாம், நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டாவே போதுமானது. இதுவே ஒரு சிலருடைய ரத்தம் இந்த ரத்த நாளங்கள் வந்து இந்த மாதிரி பர்பிள் கலரில் கருப்பாலாம் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் ரத்தம் தேங்கி போயிருக்குன்னு பேசுகிற மொழி தான். இந்த வெரிகோஸ் வெயின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கருப்பாக இல்லை மாதிரி ஊதா கலரில் அப்படியே சுருண்டுக்கிட்டு இருக்கும். அங்கெல்லாம் ரத்தம் போகாமல் தேங்கி இருக்கு. அப்போ அந்த ரத்தம் தேங்காமல் இருக்கணும் அப்படின்னா காலுக்கு நல்ல நரம்புக்கு பயிற்சி கொடுங்க. யோகாசனங்கள், ஏதாவது ஸ்ட்ரெச் பண்ணுற பயிற்சி, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரத்தம் கட்டி போயிருக்கா முடிஞ்ச வரைக்கும் ஷாக்ஸ் அதுன்னு போடுவோம், இல்லைன்னா அந்த நரம்பை கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு நரம்புல வீக்கமாக இருக்கும். ஆனால் ஏன் வருதுலாம் தெரியாது. பயிற்சிகள் ரெகுலராக பண்ணிட்டு வரணும். கை காலம் அசைவு கொடுக்கணும். இன்னொரு சிலரோட நரம்பு வந்து பார்த்தா பச்சையாக இருக்கும். நம்ம கீழே ஏதாவது விழுந்துட்டு அடிபட்டு இருந்துச்சுன்னா ரத்த நாளங்கள் நமக்கே தெரியும். இந்த இடத்துல நேற்று நான் கீழே விழுந்தேன், இல்லை அடிபட்டுது, அந்த ரத்தம்லாம் நாளம்லாம் பாருங்களேன் எப்படி பச்சையாக இருக்குது. அப்போனா அந்த இடத்துல வலி இருக்குன்னு உடம்பு பேசுகிற மொழி தான். கொஞ்சம் சூடாக வச்சு ஒத்தரம் கொடுத்தீங்கன்னாவே அந்த வலி வந்து படிப்படியாக குறையும் பொழுது அந்த ரத்த நாளங்கள் நார்மலுக்காக மாறிடும். இன்னொரு சிலருடைய ரத்த நாளம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அப்போனா அந்த இடத்துல ரத்தம் ஃபுல்லாக குளுமை அடைஞ்சிடுச்சு. அப்போ அவங்க நல்ல சூடாக உணவு எடுக்கணும். கண்டிப்பாக ஐஸ் உணவை கட் பண்ணிவிட்டு சூடாக உணவு எடுத்தாங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு எவ்வளோ, அந்த உடம்பு கிடையாது, நம்மளுக்கு தோல் எவ்வளோ அழகாக நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு பாரு. இன்னொரு சிலரோட தோலில் வந்து எப்போவுமே ஒரு வித கட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சோப்பாக கட்டியிருக்கும், ஆனால் பெருசாக இருக்காது. அப்படியே படிஞ்சாப்பில் சோப்பாக உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பேப்பிள்ஸ் அப்படின்வாங்க. உடம்பு என்ன பேசுது அப்படின்னா உங்களுடைய நுரையீரலும் உங்களுடைய வயிறும் சூடாக இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கிற மொழி தான். திடீர்னு நல்லா இருக்கும் பார்த்தா எனக்கு அப்படியே அரிக்குதுங்க, பார்த்தா அந்த இடத்துல சோப்பாக கட்டி இருக்கு அப்படின்னா அப்படின்னா வயிறும் நுரையீரலும் சூடாக இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கூலிங்கான ஐட்டத்தை கட் பண்ணிட்டு நிறைய நீர் ஆகாரங்களை எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது, இந்த கட்டி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு வாரம் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் சுடுதண்ணியில் வெண்ணையும் கருப்பட்டியும் கலந்து கொஞ்சம் இவ்வளோண்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் வெண்ணையை கருப்பட்டியை கலந்து குடிச்சிட்டு வரலாம். இதனோட டெக்னிக்கை எப்படி செய்யணுன்றதை நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். இந்த பானகத்தை நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பொழுது வயிறு மற்றும் நுரையீரல் வந்து குளிர்ச்சி அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டி குறைய ஆரம்பிக்கும். இதை நம்ம தெரியாதனால தான் லைஃப் லாங் எடுக்க நாளைக்கு நுரையீரலே இவ்வளோ பெரிய தொந்தரவுல நிற்கிது. இதில் வந்து பஸ்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே சிவப்பு கட்டியில் மேலே வெள்ளையாக இருக்கும், அதை உடச்சிங்கன்னா சீல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஒன்றும் பெரிய விஷயம் பண்ண வேணாம். ரெகுலராக ஆயில் பாத் எடுத்தாவே போதுமானதால எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி குளிச்சினாவே அந்த பஸ்டில்ஸு ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். இதுவே மேக்குல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்குல்ஸ்லாம் எப்படின்னா புள்ளியாக அங்கங்கே இருக்கும், உடம்பு ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சிலர் மச்சம் வேறு பேர் வச்சுக்கிறாங்க. திடீர்னு உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு எனக்கு என்னன்னு தெரியலங்க, இந்த கண்ணத்துக்கிட்ட ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, இல்லை கைக்கிட்ட கருப்பாக இருக்குது, தொடைக்கிட்ட ஃபுல்லாக புள்ளியாக டாட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரத்தம் கெட்டு போயிருக்குன்னு பேசுகிற மொழி தான். ரத்தம் கெட்டு போயிருக்கலாம், இல்லை ரத்தம் அளவுக்கு அதிகமாக சூடாக இருக்கலாம், இல்லை ரத்தம் தேங்கி போய் நிற்கலாம், இல்லை ரத்தம் குளிர்ச்சியாக இருக்கலாம். இதில் ஏதோ ஒரு விஷயம் அங்கே சொல்கிற மொழி தான் நம்மளுக்கு மேக்குல்ஸ்.
இப்போ ரத்தம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், நிறையா இருக்கும், பளிச்சு இருக்கும், கருப்பாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ரத்தம் கட்டி போய் தேங்கி போயிருக்குன்னு பேசுகிற மொழி தான். இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பல்சரி பயிற்சிகள் கொடுக்கணும். ஏன்னா ரத்தம் போகாமல் நிற்கிது, நீங்கள் கையை காலை அசைக்கிறது, இந்த நரம்பு பயிற்சிகள் நல்லா அப்படி விரிக்கிறது, கால்லன்னா வெரிகோஸ் வெயின்க்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் ரெகுலராக செய்யும் பொழுது ரத்தம் கட்டி போனதெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். கரைய உங்கள் தோலில் இருக்க அந்த கருப்பு டாட்ஸ் எல்லாம் படிப்படியாக குறையிறதையும் கண் கூட பார்க்கலாம். இதுவே வந்து சிவப்பாக அங்கங்கே புள்ளி இருக்குன்னா ரத்தம் ரொம்ப சூடாக இருக்குது. அப்போ ரத்தத்தை குளுமைப்படுத்துகிற மாதிரி நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம், நல்ல நீர் காய்கறிகளே எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த புள்ளி வந்து நீல கலரில் இருக்கும், ப்ளூ கலரில், அப்படின்னா அவங்களுடைய ரத்தம் ரொம்ப குளுமையாக இருக்குது. அவங்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சூடான உணவுகள் எடுத்தாவே போதுமானது. இதுவே இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வெனூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா கொப்பளமாக இருக்கும், நீர் கொப்பளமாக இருக்கும், ஆனால் தொட்டால் நம்ம கல் மாதிரி இருக்கும், உடல் முழுவதும் இருக்கும். ஒரு சிலருக்கு இப்போ இந்த இடத்துல மட்டும் கூட இருக்கும், அப்படியே கொப்பளமாக இருக்கும், அதை தொட்டால் எதுவுமே வலிக்காது, ஆனால் கொப்பளமாக இருக்கும். இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த விரல்கள் மொனை ஃபுல்லாகவே அப்படியே புண்ணு அரிச்ச மாதிரி இருக்கும், பேர் தான் வெசிக்குல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம உடம்புல எல்லாமே அப்படியே தேங்கி போயிருக்குன்னு அர்த்தம். சூடு குளிர்ச்சி எல்லாமே அப்படியே தேங்கி போய் ரத்தமும் போகாமல் அப்படியே எப்படி சொல்ல ஸ்ட்ரக்காகி நிற்கிது. இப்போ ஸ்ட்ரக்காகி நிற்கிதுன்னா அதை ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அது சரியாகும். நல்லா கையை காலை அசைஞ்சு ஒர்க்கு கொடுங்க, இளம் வெயிலில் அப்பப்போ உடம்பை காட்டுங்க, எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் சூடாக உணவு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது தோல்களை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இயற்கை சார்ந்து வெளியேறிட்டே இருப்பீங்க. தோல் சரியாகலை, உங்கள் உள்ளுறுப்பு நல்லாகுது, உள்ளுறுப்பு நல்லாகும் போது தோல் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். ஸோ என்ன நம்ம தோலை பற்றி பேசணும்னா இவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டே போகலாம். தோல் எல்லா நேரமும் நம்மகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது. தோல் என்ன பேசுதுன்றதை வச்சு அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னாவே 100% உங்கள் உள்ளுறுப்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோத்தில் வேற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். நன்றி.